ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு இட்லி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 250 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 3 மணி நேரம் ஊற விடணும். இப்போது மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஓரளவு மட்டும் சேர்த்துக்கலாம், மீதி அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இருக்கிறதுனால இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 3 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். பேன் சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியணும். 100 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போது வறுபட்டிருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்க ஆற விடணும். இப்போ மாவில் வறுத்த ரவை சேர்த்துக்கலாம். 1 கேரட் துருவி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்துருக்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இப்போது எல்லா குழிலையும் மாவு ஊற்றியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிருக்கு. இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட் வச்சுருக்கேன். மூடி போட்டு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் வேக விடணும். இப்போ ஆறினதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.